கிலோமீட்டர் இறா வாங்கியிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் பெரிய இறாவை விட சின்ன இறா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் சக்கையாக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மண்டையை தண்ணியை ஊற்றிட்டேன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறாது. இது எப்படி மண்டையை கிள்ளி போட்டணும். இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும் தனியாக. இது பாருங்க. இதெல்லாம் நம்மளே செஞ்சோம்னா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். உரிச்சாலே வந்துடும். இதால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன இறா. பெரிய இறா வந்து பஜ்ஜி போட வாங்கலாம், தொக்கு செய்யறதுக்கு வாங்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அதான் கிடச்சிது இன்றைக்கி, அதுதான் நான் வாங்கினேன். தலை தனியாக வந்துருச்சு. உச்சாலே வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ எல்லா இறாவையும் வாங்கிட்டேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கவிச்சி எடுக்காங்க. மஞ்சத்தூள் போடணும். மஞ்சள் அரைச்சி மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இறா அப்படி தான் கழுவணும். பெரிய இறாவில் பார்த்திங்கன்னா இந்த இறா கழுவும்போது இது உள்ள பச்சையாக ஒரு இது இருக்கும், அது கசக்கும். அது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பெரிய இறாவில் கழுவும்போது இப்படி ஒரு கீரல் போட்டுக்கணும். நடுவில் இப்படி கீரல் போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி இருக்கும். இதில் இல்லை பாருங்கள், குட்டி இறாவில் இருக்காது, பெரிய இறாவில் இருக்கும். அதை அப்படியே எடுத்துங்க, நரம்பு மாதிரி வந்துடும். அதை எடுத்துகிட்டு தான் செய்யணும், இல்லைன்னா கசக்கும், நல்லா இருக்காது. இந்த இறாவில் இருக்காது. நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.